இயேசு இயேசு இயேசுவின் நாமம் இயேசு இயேசு இனிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
கரம் தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமம் நம்ம எல்லாவற்றிலும் உயர்த்துகிற நாமம். கையை சொல்லுங்க, என்ன உயர்த்துகிற வல்லமையான நாமம். இந்த நாமத்தை சொல்றவங்கள கீழே கிடக்க விடாது. இன்னைக்கு இந்த நாமத்தை சொல்ற நம்மளெல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரா? பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், சாபத்திலிருந்து விடுவிக்கிறாரு. எந்த துன்பத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். என்ன இக்கட்டான சூழ்நிலையானாலும் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும் போது நான் சொல்றேன், அந்த நாமம் ஒண்ணுதான் நம்மளை விடுவிக்கும். அதுதான் மனுஷன் ருசிக்க கூடிய ஒரு நாமம் உண்டானால் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்ட இயேசு என்னும் நாமத்தை வாய் நிறைய ருசித்து ருசித்து சொல்லணுங்க. இந்த நாவின் ருசியில இந்த நாமம் இருக்கணும். ஏன்னா இந்த நாவுல ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து, ஒரு இக்கட்டுக்குள்ள போகும். இந்த நாவுனால ருசிச்சு வாய் வழியா வர வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசுவே என்னை விடுவிக்கிற ரட்சகர் நீர். ஆமென். எத்தனை பேர் அப்படி ஆண்டவர் விடுவித்திருக்கிறார்? இன்னைக்கு நம்மளெல்லாம் விடுவித்தனால்தான் இங்க வந்து நிக்கிறோம். எல்லா சிக்கல் நடுவே, பிரச்சனை நடுவே நமக்கு ஒண்ணு தெரியும், நான் கூப்பிடுகிற இயேசு என்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறவங்க நல்லா கரம் தட்டி இந்த இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த நாமம் நம்மளை உயர்த்தி ரட்சித்து நம்மளை பாவத்திலிருந்து விடுவித்து கழுவி நம்மளை சுத்திகரித்தது மாத்திரம் இல்ல, இந்த நாமம் என்ன செய்தனா, இயேசுவின் நாமத்தை சொல்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து தூக்கி உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி கண்மலையின் மேல நிறுத்துகிற ஒரு வல்லமையான நாமம். எத்தனை பேரை தூக்கி இயேசுவோட உட்கார வச்சிருக்கிறார்? அவங்களெல்லாம் நம்மளெல்லாம் இயேசுவோடு அவரோடு உன்னதங்களில் வீற்றிருக்கும்படி. எபேசியர் 2ஆம் அதிகாரம் ரொம்ப அற்புதமா, எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர், எப்படிப்பட்ட தேவன் அவர், நம்மளை தூக்கி அவரோடு உன்னதங்களில் வீற்றிருக்கும்படி. அதுதான் அடுத்த பாடல், அதுதான் பாடுறோம் பாருங்க. எவ்வளவு பெரிய தயவை கர்த்தர் வச்சிருக்காரு. யோசித்து பாருங்க, நம்மலாம் ஆண்டவர் என்று கூப்பிடுவதுக்கே அபாத்திரர்களா இருந்த நம்மளை பாத்திரவான்களாய் மாத்தி இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வாய் நிறைய இயேசு 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 என்று நான் புகழுகிறேன். காரணம், எனக்கு தெரியும் தகுதியற்ற என்ன கர்த்தர் தூக்கி அவரோட நிக்க பண்ணிருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல, என்ன கர்த்தரோடு அவருடைய பிள்ளை என்கிற நிலையில் நம்ம நிக்க வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சாத்தான் வந்து நம்மளை அசைக்கவே முடியாதுங்க. என்ன அசைக்க நினைச்சாலும் எனக்கு ஒண்ணு தெரியும், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். என் மேல கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சொல்லி பாட போகிறோம், உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் என்னை உயர்த்தின இயேசுவை நான் உயர்த்த போகிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? என்ன உயர்த்தின இயேசுவை நான் என்ன செய்கிறேன்? உயர்த்த போகிறேன். சேர்ந்து சொல்லி அருமையான பாடலை எங்களோட இணைந்து சேர்ந்து கற்றுக்கொண்டு ஆண்டவரை பாடி நாம் உயர்த்துவோம். உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை. உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை. எல்லாரும் கரம் தட்டி வைத்த தயவு மனிதனால் புரிய இயலாது. நீதியின் வலது கரத்தினால் தாங்கினவும் கிருபை பெரியது. நீரென் மேல் வைத்த தயவு மனிதனால் புரிய இயலாது. நீதியின் வலது கரத்தினால் தாங்கினவும் கிருபை பெரியது. என்னை உயர்த்திடும் வலக்கரம் வழி நடத்திடும் இந்த கரம். என்னை உயர்த்திடும் வலக்கரம் வழி நடத்திடும். உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை. உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை. உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை. உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை.
மனிதர்கள் பார்க்கும் விதத்தில் நம்மை பார்க்காமல் நம்முடைய இரக்கத்தின் அன்பினால் நம்மை பார்த்து ரட்சித்து இன்றைக்கு அவருடைய பிள்ளையை அவரோட உட்கார வைத்திருக்கிறாரு. சொல்லி உயர்த்தி பாடுவோம். மனிதர்கள் பார்க்கும் விதத்தில் நீர் எங்களை பார்க்கவில்லையே, மண்ணான எங்களின் மேலே நீர் வைத்த அன்பு பெரியதே. மனிதர்கள் பார்க்கும் விதத்தில் நீர் எங்களை பார்க்கவில்லையே, மண்ணான எங்களின் மேலே நீர் வைத்த அன்பு பெரியதே. என்னை உயர்த்திடும் பாலக்காராம் வழி நடத்திடும் உன்னக்காராம். என்னை உயர்த்திடும் பாலக்காராம் வழி நடத்திடும். உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை. 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 எல்லாரும் கரம் தட்டி பாட போகிறோம். நீர் என் மேல் வைத்த தயவு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் மேல் தயவா இருப்பாரானா சொல்லி அந்த தயவு அனுபவித்த கர்த்தருடைய பாடுவோம். நீர் என் மேல் வைத்த தயவு மனிதனால் புரிய இயலாது, நீதியின் வலது கரத்தினால் தாங்கினவும் கிருபை பெரியது. நீர் என் மேல் வைத்த தயவு மனிதரால் புரிய இயலாது, நீதியின் வலது கரத்தினால் தாங்கினவும் கிருபை பெரியது. என்னை உயர்த்திடும் பாலக்காராம் வழி நடத்திடும் உன்னக்காராம். என்னை உயர்த்திடும் பாலக்காராம் வழி நடத்திடும். உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை. 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 மனிதர்கள் பார்க்கும் விதத்தில் நீர் எங்களை பார்க்கவில்லையே, மண்ணான எங்களின் மேலே நீர் வைத்த அன்பு பெரியதே. மனிதர்கள் பார்க்கும் விதத்தில் நீர் எங்களை பார்க்கவில்லையே, மண்ணான எங்களின் மேலே நீர் வைத்த அன்பு பெரியதே. கரம் என்னை உயர்த்திடும் பாலக்காராம் வழி நடத்திடும் உன்னக்காராம். என்னை உயர்த்திடும் பாலக்காராம் வழி நடத்திடும். உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை. உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை. உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை. உயர்த்துவேன் உயர்த்துவேன் நான் உயர்த்துவேன் என்னை உயர்த்தின இயேசுவை.
தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் இயேசுவை உயர்த்த விரும்புகிறீர்கள்? எந்த சூழ்நிலை, அதான் தாவீது சொல்றார், நான் தாழ்ந்திருந்தாலும் நான் உயர்ந்திருந்தாலும் நீரே எனக்கு பெரியவராக இருக்கிறீர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? நான் ஆண்டவரே எந்த நிலையிலும் உம்மை நான் உயர்த்துகிறேன், இயேசுவை உயர்த்துவேன். ஏன்னா என்னை தூக்கி இன்றைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரே. எத்தனை பேர் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கு? இங்க இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற நம்ம நிச்சயமா சொல்ல முடியும், நம்மளெல்லாம் இயேசு தூக்கி உயர்த்தி இருக்கிறார். ஆமென். கீழே கடக்க விடல பாருங்க. நம்ம ஆரம்பித்த நிலை, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிற நிலைகளை யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் நம்முடைய சாமர்த்தியத்தினாலும் கிடைத்ததல்ல. இயேசு நம்மளை படிப்படியாக உயர்த்தி இந்த நிலையில் கொண்டு வந்து வைத்திருப்பதுக்கு காரணம். எத்தனை பேர் இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது வேந்து பார்க்கிறேன். விவரிக்க முடியல. கர்த்தர் என் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறாரா? ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியுது, நிச்சயமா ஒண்ணு நான் என் வாழ்க்கையில அங்கீகரிக்கிறேன். அது என்னன்னா, இயேசு என் கூடவே இருக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறார். எத்தனை பேர் எப்படி சொல்லுங்க? என் குடும்பத்தை கர்த்தர் கைவிடவில்லை. என் குடும்பம் கர்த்தருடைய கரத்துக்குள்ள பத்திரமாய் கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த ஆண்டவரை சொல்லி, ஆண்டவரே விவரிக்க முடியாத உம்முடைய செயல்கள், உம்முடைய அழகு, உம்முடைய கிரியைகளை எண்ணி பார்க்கும்போது இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னுடைய இருதயம் நன்றி உள்ள இருதயத்தோட நான் கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்றேன். எல்லா 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்திருக்கிற ஒவ்வொன்றும் விவரிக்க முடியாத அதிசயங்கள், அற்புதங்கள், இதெல்லாம் எண்ணி நாங்கள் சமூகத்தில் உயர்த்தி ஆராதிக்கிறோம். We lift up you, Jesus. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்புக்குள் தொலைந்து போனேன். உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்புக்குள் தொலைந்து போனேன். உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே, அன்பென்னும் கயிறினால் இழுத்து கொண்டு அழகாலே அவமானமாட்டினீர். தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையில் ஆதாரமாய் மாறினீர். என் அருகில் நீர் இருக்க ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே.
என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்புக்குள் தொலைந்து போனேன், உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்புக்குள் தொலைந்து போனேன், உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே, என் அன்பே என் இயேசுவே, என் அழகே என் இயேசுவே என்று சொல்வோம். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்புக்குள் தொலைந்து போனேன், உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்புக்குள் தொலைந்து போனேன், உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே, கரம் தட்டி இந்த அன்பான இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசித்து எங்களை இழுத்து கொண்ட எங்கள் அன்பு நிறைந்த இயேசுவை உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் ஆத்துமா உமக்குள்ள களி கூர்ந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஆத்துமா இந்த காலை விளைகள் மேல் அன்பு காட்டி எங்களை ரட்சிக்கிற தேவனுக்கு நேராக எங்கள் ஆத்துமா உம்மை உயர்த்தி பாடுகிறதா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே மறவாதே, ஒரு நாளும் மறவாதே மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் என்னை சுகமாக்கினாரே. என் நோய்களெல்லாம் குணமாக்கி
சுகமாக்கினாரே. அவர் தழும்புகளால் என்னை சுகமாக்கினாரே. மரணம் தன் கூரோ இனி வெல்லாதே. பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. மரணமை உந்தன் கூரோ இனி வெல்லாதே. பாதாளம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒரு போதும். கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, சுகவீனம் ஒரு போதும். சத்தமாய் ஆத்துமாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை. ஆத்துமாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒரு போதும். உபகாரங்கள் மறவாதே ஒரு போதும். மறவாதே, மறவாதே ஒரு நாளும். மறவாதே, மறவாதே ஒரு நாளும். மறவாதே. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். எவ்வளவு அன்பு நிறைந்த இயேசுவை இந்த காலை வேளையில மனதார உயர்த்த வந்திருக்கிற எல்லா உள்ளங்களும், எல்லாருடைய ஆத்துமாவும் அவரை கெம்பீரித்து பாடட்டும். என் அக்கிரமங்களை இயேசு மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை இயேசு மன்னித்தாரே. ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒரு போதும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லும். பாவம் என்னை, பாவம் என்னை ஒரு போதும். சத்தமா சொல்லும். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவன் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவன் நாமத்தை ஸ்தோத்தரி. ரெண்டு கைகளை உயர்த்தி அவர் செய்த சகல மறவாதே, மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒரு போதும். மறவாதே, மறவாதே ஒரு நாளும். மறவாதே, மறவாதே ஒரு நாளும். மறவாதே, மறவாதே ஒரு நாளும். மறவாதே. நல்ல கரம் தட்டி நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சிகரத்தோடு கர்த்தரை உயர்த்துவோம். ஓ, உம்முடைய நாமத்தை கூப்பிடுகிற எங்களை ரட்சிக்கிற தேவன்,
எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற இயேசுவே, இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது விவரிக்க முடியல. கர்த்தர் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு கிரியைகள், எங்கள் மேல் நீர் காட்டுகிற அன்பு, இரக்கம், தயவு, ஒரு இடத்திலும் எங்களை நீர் புறக்கணிக்கலையே ஆண்டவரே. எங்களை நாளுக்கு நாள் உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்கிற என் தேவன் மேல் நான் அன்பு கூறுகிறவனாய் உமக்கு முன்பாக என்னை நிற்க வைத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். இங்க நிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உங்க மேல நாங்க அன்பு வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க இருதயம், எங்க ஆத்துமா, எங்க பலன், எங்களுடைய மனதின் சிந்தனைகள் எல்லாம் உங்க மேல இருக்கப்பா. இதே நினைப்போட நாங்க ஒவ்வொரு இடத்திலும் வாழ, எங்க போனாலும் நாங்க உம்முடையவர்கள் என்கிற அந்த எண்ணத்தோட எங்க வாழ்க்கை தொடர்ந்து உமக்குள்ள ஸ்திரப்பட எங்களை நீர் வழி நடத்தும். இவ்வளவு நேரம் உடைய இனிமையான பிரசனத்தை நாங்க ஒவ்வொருவரும் எங்களுக்குள் ருசி பார்க்க, ஏதோ பொதுவா இருக்கிற தேவ பிரசனம் அல்ல, எங்களுக்குள்ள தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் ஆராதிக்கும் போது நான் அதை ருசிக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதை ருசிக்கிறார்கள். இந்த ருசியின் மூலமாய் எங்கள் சரீரத்துக்குள்ளே நீர் ஊடுருவி பாய்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்படி ஊடுருவி பாய்ந்திருக்கிற உம்முடைய வல்லமை எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை கொண்டு போகும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடத்திலும் எங்களை பலவானாக்கி காட்டுகிற கர்த்தருடைய வல்லமை எங்களை இடக்கற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பலவீனமான பாண்டமாய் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான பலன் உள்ள ஒரு பாண்டமாய், ஒரு நபராய் எங்களை நீ தொடர்ந்து வழி நடத்தும். மீதியுள்ள நேரங்களில் கர்த்தர் நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை இப்பொழுது நாங்கள் கேட்கிற மிக ஆசீர்வாதமான நேரம். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் ஊழியம் செய்வீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தை தொடட்டும். இணையதளத்தின் மூலமா எங்கே இருந்து பார்க்கிறார்களோ தேவ செய்தி அவருடைய வாழ்க்கையை உம்முடைய பாதைக்குள்ள கொண்டு வரட்டும், உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். எல்லா காண மகிமை துதி நாங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.